ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இசை கிச்சனில் சுவையான வெந்தயக்கீரை பொரியல் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள வெந்தயக்கீரையை தான் நம்ம இன்றைக்கி பறித்து பொரியல் பண்ண போகிறோம். இது நம்ம வெந்தயம் 2-3 நாள் ஊற வச்சு நம்ம முளை கட்டினதுக்கப்புறம் 2 நாள் நைட்டு ஊற வச்சா போதும். அது முளை கட்டினதுக்கப்புறம் போட்டு 22 நாள் ஆகும். இதோட வளர்த்தி இந்தளவுக்கு தான் இருக்கும். இது நம்மளுக்கு லைட்டாக தண்ணி மட்டும் தொளிச்சாலே போதும், மண் நல்ல மண்ணாக இருந்தாலே போதும், வந்துடும். இப்போ இதில் நம்ம பொரியல் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். நான் இப்போ சட்டியை அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கிறேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொரியலுக்கு காரமே பச்சை மிளகா தான், அதனால நான் ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டுக்கிறேன். பெருங்காயப்பொடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வெந்தயக்கீரையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கணுன்னே இந்த அளவுக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இந்த முட்டை போட்டு நான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுவோம், அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை போட்டு இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது முட்டை பொடி மாஸ் மாதிரி வரணும், அந்த அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி எடுத்தாச்சு. நம்ம ஓரளவுக்கு நம்ம பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுவையான வெந்தயக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.